என் இனிய நல்உறவின் உறவுகளை நாம் இன்று 28/6/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் துணையின்றி நமக்கு ஏது வாழ்வு. நாம் அன்னையின் அன்பிலும் பரிந்துரையிலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 90:4-5-6. இன்று நாம் மரியாயின் மாசற்ற திருதய விழாவை கொண்டாடுகிறோம். நாம் நேற்று இயேசுவின் இருதயத்தின் தூய்மை மிகு திருவிழாவை கொண்டாடினோம். இயேசுவின் இந்த அன்பு அன்னை மரியாளோடு இணைந்தது என்பது இதுதான். மறுநாள் இயேசுவின் திருதய விழா, மறுநாள் சனிக்கிழமை அன்னை மரியாவின் திருதய திருவிழா. சில காரியங்களில் அனைத்தையும் அன்னை மரியா சிந்தித்து செயல்பட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு இணங்கி அதை மனதில் இருத்தி வாழ்ந்து வந்தார். கடவுளுக்காகவே தன்னை அர்ப்பணித்து என்றுமே கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர் அன்னை மரியா. இன்று நாம் முதல் வாசகம் தொடக்க நூல் 18:1-15. ஆபிரகாமை சந்தித்தல். வானதூதர்கள் இறைவனிடம் இருந்து இறங்கி வந்து விண்ணிலிருந்து ஆபிரகாமை சந்தித்தல். கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்த பொழுது 3 மனிதர்கள் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் சந்திப்பு கூடார வாயிலை விட்டு ஓடிப்போய் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். அவரிடம் உண்டுத்தான் நீங்கள் போக வேண்டும் என்ற பொழுது காத்து கொண்டு இருந்து அவர் செய்தவற்றையெல்லாம் அவர்கள் உண்டு மகிழ்ந்து அவருக்கு ஆசி கூறி, அடுத்த நாங்கள் இளவேணி காலத்தில் வரும்பொழுது சாரா உன் மனைவி சாரா ஒரு குழந்தை பெற்றெடுப்பாள் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்ட சாராள் சிரிக்கிறாள். நானும் வயதானவள், எனக்கு எதற்கு இன்பம் என்று. ஆனால் திரும்பி அவர்கள் கேட்கும் பொழுது சாரால் நான் இல்லை, சிரிக்கவில்லை என்று சொல்லிவிடுகிறார். ஏசாயாவின் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், தம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது நிறைவேறியது. தாயை போல் பிள்ளை என்னும் சொல்லாடலை நாம் அடிக்கடி பயன்படுத்துவதுண்டு. இயேசுவின் தூய்மை மிகு இதயம் பெருவிழாவினை தொடர்ந்து மரியாவின் மாசற்ற இதயம் விழாவினை கொண்டாடுகின்றோம். காரணம், அன்னையின் இதயம் போலவே இயேசுவின் இருதயமும் இருப்பதால் தான். அன்னை மரியாவின் இதயத்தில் நாம் தேடும் பரிவு, பாசம், அன்பு, பரிந்து பேசுதல், இரக்கம் மற்றும் அனைத்து குணங்களும் இருப்பதை பார்க்கிறோம். இரக்கம் மிகுந்த இதயம் கொண்ட அன்னை நமக்கு அன்னையாக கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே வேளையில் நாமும் அந்த அன்னையின் பரிவுள்ளம் கொண்ட இதயம் பெற மன்றாடுவோம். இன்று என் இதயத்தில் இருக்கும் அழுக்குகள் யாவை? நமக்குள் இருக்கும் எத்தனையோ அழுக்குகள், எண்ண முடியாதவை. அவை எல்லாவற்றிலிருந்தும் நாம் விடுதலை பெற இன்று நாம் அன்னை மரியாவிடம் ஜெபிப்போம், குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். அன்னை மரியாவின் மூலம் நாம் இயேசுவிடம் சென்றடைவோம். ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய அதிகாரி, அவருக்கு கீழ் இருப்பவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். ஒரு தலையில் துண்டை கட்டி கொண்டு அந்த உடையை அணிந்து கொண்டு ஒரு வண்டியை தள்ளி கொண்டு துப்புரவு வண்டியை ஆஃபீஸில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் க்ளீன் செய்து கொண்டிருக்கிறாள் ஒரு பெண். இதை பார்த்து அந்த ஆஃபீஸருக்கு ஏதோ ஒரு நினைவு ஓடுகிறது. இந்த வாழ்க்கை நமக்கு வெறுத்து விட்டது, பணத்தை நாம் வெறுத்து விட்டோம் என்றெல்லாம் ஒரு பெரிய மன கஷ்டம். அதை அவர் அப்படியே அவருடைய பின்னால் அது அத்தனையும் படங்களாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. நாம் எதை கண்டோம், எதை அனுபவித்தோம், பணம் இருக்கிறது, நிம்மதி இல்லை, வாழ்வு இல்லை என்று இப்படியெல்லாம் சொல்லி அவர் நினைத்ததை நினைத்து அப்படியே ஒரு 16-17 ரீல் ஓடிவிட்டு இருக்கும். இருந்தாலும் அவர் அந்த பெண்மணியை பார்த்தவுடன் ஏதோ அவருக்கு பேச வேண்டும் என்று போல். ஆனால் உடனே தன்னுடைய உதவியை பிஏவை அழைத்து, நான் இன்று மாலை ஒரு மீட்டிங்குக்கு செல்ல வேண்டும், அந்த மீட்டிங்கில் எனக்கு மனைவியாக நடிக்க ஒரு ஆள் வேண்டும் என்று சொல்கிறார். அந்த மனைவியாக நடிக்க வேண்டும் என்ற உடனே அந்த பிஏவுக்கு இந்த துப்புரவு பெண்மணி தான், அவர் பேர் லக்ஷ்மி என்று ஞாபகம் வருகிறது. உடனே இந்த லக்ஷ்மியை சந்தித்து, நீ பாஸுக்கு ஒரு மனைவியாக இன்று மாலை நடிக்க வேண்டும், உன்னால் முடியுமா என்று. அந்த பெண்மணி பணத்திற்காக ஒப்புக்கொள்கிறார்.
ஒப்புக்கொண்டு நான் என்னுடைய குடும்பத்தை நான் கட்டி காக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டு அவரோடு போகிறார். போனால் இவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவர் இல்லை. அவர் மிகுந்த சோஷியலாக அந்த மீட்டிங்கில் பேசி அவர்களெல்லாம் நம்பக்கூடிய அளவுக்கு அவர்களை அனைவருமே நம்பிவிடுகிறார்கள். இந்த ஆஃபீஸருக்கு இந்த பெண்மணி நடந்து கொண்டது மனதை உறுத்தி விடுகிறது. உறுத்திவிட்டு இவளே என் வாழ்க்கைக்கு வரக்கூடாது என்று சிந்தித்து அவளை அணுகி கேட்ட பொழுது அவள் ஏற்கனவே ஒருவரோடு விவாகரத்தான பெண் என்பதை உணர்ந்து அவருக்கு மீண்டும் ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பேசி அந்த பெண்ணை அந்த பிஏவிடம் சொல்லி அதை அவருடைய நினைவுகளை பூர்த்தி செய்கிறார். அதனால் நாம் இது எதற்காக சொல்கிறேன் என்றால், நம் வாழ்வில் பல கஷ்டங்கள், அந்த பெண்மணி வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள். அவர் அந்த அந்த ஆஃபீஸருக்கு தகுதியான, அந்த முதலாளிக்கு தகுதியான இல்லை என்று நினைத்திருக்கலாம். இல்லை, இந்த வாழ்வு எனக்கு வந்திருக்குமா என்று நினைத்திருக்கலாம். ஆனால் கடவுள் நினைத்ததை யாரால் தடுக்க முடியும்? கடவுளால் ஆகாதது என்ன உண்டு? இதோ சாரால் அனுபவித்த அந்த ஒரு ஆசிர்வாதத்தைப் போல இந்த பெண்மணிக்கு ஒரு நல்ல ஆசிர்வாதம் அமைந்தது. இறைவனின் சித்தம் தானே. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.